LIKல வந்து ஒரு கிஸ் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லும் போது, இப்போ இல்லை சொல்லும் போது நான் வந்து அஸ்வத் கிட்டையும் சரி விக்கி ப்ரோ கிட்டையும் வந்து சொல்லியிருந்தேன், கிஸ் வேணாம். ஐ டோன்ட் திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலிஸ் வந்து படம் பார்க்கணுன்றது என்னோட ஆசை. அது வந்து இருந்தால் ஒரு இதுவாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ விக்கி என்ன சொன்னார், ப்ரோ அனிமல் பார்த்தீங்கல்ல, அனிமல் பார்த்தீங்க, அது என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது எல்லா ஃபேமிலிஸும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரியல சார் 600-700 crores நினைக்கிறேன். 800. ஸோ அப்போ ஃபேமிலிஸ் வராமல் அவ்வளோ அந்த ரீச் வராது. மாறிடுச்சு ப்ரோ. ஃபேமிலிஸ் வந்து அதை பார்க்குறாங்க. ஜஸ்ட் கிஸ் அந்த இதில் அவர் சொன்னார். அது கொஞ்சம் யோசிக்க வச்சு சார். அவர் நிறைய அந்த மாதிரி படங்கள் கோட் பண்ணி சொன்னார். டில் லியோ மாஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே அவர் படத்தை வந்து பார்க்குறாங்க. எனக்கு வந்து அது அஸ்வத் சொன்னேன், என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அஸ்வத் சொன்னது. விஜய் சார் வந்து இது பண்ணுறாங்க, ஃபேமிலிலாம் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. லியோவில் வந்து ஒரு கிறிஸ்து இருந்துச்சோ இது இருந்துச்சு. ஆனால் படம் என்ன கலெக்ட் பண்ணிச்சு பாரு. அப்போ ஃபேமிலிஸ் அது ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே, எதுவுமே இது பண்ணலையே அப்படின்னு சொன்னார். திருப்பி அதுவும் வந்து ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. அப்போது அந்த கதைக்கு அது தேவைப்படுதா அப்படின்றது நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்ன பாயிண்ட் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றதும் யோசிச்சேன் சார். சரி, எந்த லெவலுக்கு போனால் முகம் சொல்லிக்கிறது, எது லவ்வா, ஓகே லவ்னா முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அதை தாண்டி லஸ் ஜோனுக்கு மேபி அந்த இடத்துக்கு போனால் முகம் சொல்லிக்க வாய்ப்பு இருக்குது. கிட்ஸோடலாம் வந்தாங்கன்னா லவ்வா தெரிகிற வரைக்கும் ஓகேன்னு. அப்போது அதோட ட்ரீட்மெண்ட் தான். அது லவ்வா தெரியற வரைக்கும் அது ஃபேமிலி சப்ஜெக்ட்னு நான் நினைச்சேன். அதனால ஹீ டோல்ட் சீன், அந்த சீன்ஸ்ல வந்து அது லவ் தான் இன்டென்டா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ பெக் ஆர் அந்த விதத்துல கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டு அ ஜோன் காமெடி படம் பண்றோம் அப்படின்ற வைக்கும் போது தான் இப்போ அந்த காமெடி தட் ஹீரோ கேன் இட் செல்ஃப் டூ த காமெடி. அந்த ஜானரை வந்து செலக்ட் பண்ணிட்டா மேபி இட் இஸ் ஃபைன் சார், யூ ஆர் சேஃப் டு டூ காமெடி. அந்த ஜானரை செலக்ட் பண்ணல, நான் வேற ஒரு ஜானர் போகும்போது தான் இப்போ இது வந்து மாட்டிக்குது. நடுநடுல வேற காமெடி வைக்கும் போது அந்த படத்தோட சீரியஸ்னஸும் வந்து இதுவாகுது, இல்லை நேரத்தில் அது ஒட்டாம இருக்குது. இன்னொரு வே இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நான் காமெடி பண்ண போறேன், அதுலேருந்து படத்தை ஆரம்பிக்க போறேன். அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes செட்டப்ல வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவங்க பேயை பார்த்தாங்க, அதுலேருந்து ஒன்று போகுது ஒன்று மாதிரி ஏதோ. நான் அது ஒரு வேவா இப்போ ஐ ஃபீல் சம்டைம்ஸ் ஐ மிஸ் த காமெடி ட்ராக் பழைய இதில் ஆஸ் அன் ஆடியன்ஸ். ஆப்வியஸ்லி ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா 2 படம் யோசிக்கணும். ஆக்சுவலாக அந்த காமெடி ட்ராக்குமே ஒரு கதை வச்சிருப்பாங்க. ரன்ல வந்து அவர் பாஸ்போர்ட் தொலைச்சிருவாரு, அது தேடுறது ஃபுல் கதை. பாஸ்போர்ட்டோ ஏதோ அட்ரஸ் தொலைச்சிருவாரு. ஸோ எல்லாத்துலயும் ஒரு கதை, 2 கதை யோசிக்கணும்ன்ற ஒரு இது வந்துருது. மேபி பி ஸ்டோரியா வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் போத, என்னன்னு தெரியல. ஸோ வந்து ஆடியன்ஸா காமெடி சீன்ஸ் வந்து கண்டிப்பா இனிமே டைல்யூட் ஆகும் அப்படின்றது என்னோட நான் கெஸ் பண்றது. காமெடி அவ்வளவு கம்மியா தான் இருக்கும். அண்ட் எக்ஸாக்ட்லி வேற என்ன சார் கொஸ்டின்? இல்ல சோ ஐதர் நான் கேக்குறது சரியில்லை, நீங்க இது பண்றது வாட் ஆர் சம் கன்ஃபியூஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்க டிராகன் ஒரு கதை இருக்கு, அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டோரின்னு சொல்லலாமா? இல்ல கேன் வி சே தட்? ரிலேஷன்ஷிப் கதை இல்ல சார். ஓகே, வாட் இஸ் இட்? இட்ஸ் லைக் a one man's arc. It's a coming of age story or a family drama, அந்த இதெல்லாம் வருது.